வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டேட்டாவை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டாவோட டெஃபனேஷன் பார்த்துருவோம். டேட்டா ரெஃபர்ஸ் டு ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கலெக்டட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதாவது வெவ்வேறு சோர்சஸ்லேருந்து, அதாவது வெவ்வேறு திங்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரா டேட்டாஸாக ஃபிகர்ஸாக, அதாவது ஃபிகர்ஸ்னால் படங்கள், பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா டேட்டா. இட் கேன் பி குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆர் அப்சர்வேஷன்ஸ். அதாவது குவாலிட்டி டேட்டாவாக இருக்கலாம், இல்லைனா குவான்டிட்டி டேட்டாவாக கூட இருக்கலாம். அதாவது குவாலிட்டி அப்படின்னா தரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீலிங்ஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரிவ்யூ கேட்போம் இல்லையா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ரிவ்யூ கேட்போம் இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குவாலிட்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா கிரேடட்ஸ் கொடுக்குறது. ஐ மீன்ஸ் இதை ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படி கொடுக்குறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குவான்டிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனாக வந்து ஒரு அப்சர்வேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணுறத டேட்டான்னு சொல்லுவோம். வென் ப்ராசஸ்டு ஆர் அனலைஸ்டு, அதை நம்ம எடுத்துக்கிட்ட தகவலை அனலைஸ் பண்ணுறோம். டேட்டா பிகம்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் ப்ரொவைட்ஸ். அதாவது அந்த அனலைஸ்லேருந்து நமக்கு அந்த டேட்டா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைக்குது. அது மீனிங், கண்டென்ட் அண்டு இன்சைட் இப்படிலாம் இருக்கும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா டேட்டாவோட டெஃபினேஷனாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் டேட்டாஸ்: குவான்டிட்டி டேட்டா, குவாலிட்டி டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா, டிஸ்கிரிட் டேட்டா, நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, இன்டர்வல் அண்ட் ரேஷியோ டேட்டான்னு இருக்குது. இதில் கண்டினியூஸ் டேட்டா ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, குவான்டிட்டி டேட்டானா என்ன, குவாலிட்டி டேட்டானா என்ன அப்படின்னு. கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னா இட் கேன் பி டிவைடட், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறோம், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிடில் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு மிடில் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ண முடியுது இல்லையா, அதுதான் கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரிட் டேட்டானா கேனாட் பி டிவைடட், அதை வந்து நம்ம பிரிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. நாமினல் டேட்டா அப்படின்னா நாட் ஆர்டர்டு, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டாஸ் வந்து ஒரு ஆர்டராக நமக்கு தேவையில்லை. அதாவது எக்ஸாம்பிள் ஜெண்டர் கூட எடுத்துக்கலாம், அது வந்து ஜெண்டர் கூட எடுத்துக்கலாம். அந்த ஜெண்டர் வந்து எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு மேலே கூட போடலாம், இல்லைனா ஃபீமேலை கூட போட்டு எடுத்துக்கலாம். அதை தான் என்ன சொல்லுவோம்னா நாமினல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டினல் டேட்டா அப்படின்னா ஒரு ஆர்டர் ஃபார்மில் நமக்கு தேவை. இப்போது டெஸ்ட்டோட கிரேடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்குக்கு தகுந்த மாதிரி தான் கிரேடு வந்து செட் பண்ணுவாங்க. அதாவது 90 எபோவ் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து என்னது ஓ கிரேடில் ஃபிக்ஸ் ஆகும். 80 to 90 எபோனா நம்ம என்ன 80 to 90 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ கிரேடுன்னு வரும். அப்புறம் இன்டர்வல் டேட்டா, ரேஷியோ டேட்டான்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் தான் குவாலிட்டி டேட்டா, குவான்டிட்டி டேட்டா. இப்போ அந்த குவாலிட்டி டேட்டா என்ன ஆகுதுன்னா நாமினல் டேட்டாவாக பிரியுது. குவாலிட்டி டேட்டா, நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டாவாக பிரியுது. நாமினல் டேட்டாவோட எக்ஸாம்பிள் ஜெண்டர், உமன். ஜெண்டரில் பார்த்தோம்னா மென் இருக்காங்க, உமன் இருக்காங்க. நாமினல் டேட்டாவில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், ஏர் கலர். அதாவது ஏர் கலர் வந்து எனக்கு ப்ளூவில் வேணும், க்ரீனில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் தான், அதை வந்து ஆர்டர் படி கொடுக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. அதை ரேங்க் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டினல் டேட்டா வரும். ஒரு ஆர்டர் ஃபார்மில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், இல்லைனா தேர்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஃபஸ்ட் ரேங்க், ஒரு ஆர்டராக வருது. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அதுதான். இப்போ லெட்டர் கிரேடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், இப்படி ஒரு ஆர்டராக கொடுக்குறதா நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிட்டி டேட்டாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கிரிட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டான்னு இருக்குது. இந்த டிஸ்கிரிட் டேட்டான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஏ கம்பெனி, ஒரு கம்பெனியில் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா டிஸ்கிரிட் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டான்னு பார்த்திங்கன்னா இந்த ஹைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட்லேருந்து, அதாவது வந்து 160லேருந்து 170 வரைக்கும் நம்மளாம் ஒரு இன்டர்வல் வச்சுக்கிறது. அந்த இன்டர்வல் பிரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது.
ஓகேவா, அது நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்ப்போம். அந்த இன்டர்வல் பிரிக்கிறதுக்கு எந்த லிமிட்குள்ளே நம்ம இருக்கிற டேட்டாஸ்க்கு என்ன லிமிட்டில் அந்த டேட்டாவை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு தான் அந்த கண்டினியூஸ் டேட்டாவை பிரிப்போம். இந்த ஸ்பீட் ஆஃப் கார்ஸ், அந்த கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது, எந்த லிமிட்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு காரோட ஸ்பீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு நிறையா டேட்டாஸ் கிடைக்குது. அந்த டேட்டாஸ் வச்சு லிமிட்ஸ் பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த லிமிட்லேருந்து ஒரு 5 லிமிட்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னம்னா 1 to 5, மறுபடியும் 6 to 10 அப்படி பிரிக்கலாம். இல்லைனா 1 to 5, 5 to 10, 5 to 9 இப்படி பிரிக்கலாம். இந்த 5 ஆர்டர்ஸ் இந்த 5 ஆர்டர்ஸில் இப்படி பிரிக்கலாம். ஓகேவா, இது வந்து பிரிக்கிறது எக்ஸ்க்ளூசிங் இன்க்ளூசிங் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட்டாஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், டேட்டாஸ்னால் என்ன அப்படின்னா டேட்டானா என்ன, டேட்டானாலே ப்ளூரல் தான். டேட்டானா என்னென்னா ஒரு தகவல் ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியின் முடிவில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட்லேருந்து தான் ஒரு டேட்டா கிடைக்கிது நமக்கு. அந்த டேட்டா வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம கிடைக்கிற டேட்டா எப்படி கிடைக்கும், சம் டேட்டாஸ்லாம் எப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டலில் தான் கிடைக்க முடியும். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தான் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும். டைரக்ட் டேட்டா இருக்கும், இன்டைரக்ட் டேட்டா இருக்கும். எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கும். அதாவது ஒரு பிளட் குரூப்ஸை பற்றி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம டெஸ்ட் பண்ணி தான் அந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்தது இன்டைரக்ட் டேட்டா, டைரக்ட் டேட்டான்னு இருக்குது. அடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபஸ்ட்டு பார்த்தது தான். இது வந்து ஒரு ஓவர் வியூவாக பார்க்குற மாதிரி குவாலிட்டி டேட்டா, குவான்டிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மெஷரபிளாக இருக்கும், இது வந்து நாட் மெஷரபிளாக இருக்கும். மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னா சைஸ், மணி, இவ்வளோ மணி ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அதாவது கலர்ஸ், அதாவது ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, குட்டாக இருக்குது, பேடாக இருக்குது. ஐக்யூ வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது. மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் சம்மந்தமாக பிரிக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா குவான்டிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த டேட்டாஸை ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு கூட பிரிக்கலாம். ப்ரைமரி டேட்டானா முதல் நிலை தகவல்னு சொல்லுவோம். இதை வந்து நம்மளாக டேரெக்டாக மேன் போய் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் போய் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறத ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சோர்ஸஸ் மூலிமா, அதாவது ஒரு நாவல்ஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், லைப்ரரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ், அதாவது சோஷியல் மீடியா, மெனி ஆஃப் வேஸஸ் இருக்குது செகண்டரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மூலியமாக நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ்லாம் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.